நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாடு முழுவதும் அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதே ஒரு நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. தமிழக முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காரு. PM ஸ்ரீயோடைய உள்ளிட்ட NEP சரத்துக்களை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த நிதி கொடுப்புன்னு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக விதிகளுக்கு தமிழக அரசு உட்படுறதில்ல. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு குறிப்பாக சொந்த அரசியல் காரணங்களுக்காக இதை ஏற்க மாட்டாங்கிற குற்றச்சாட்டி வைக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த அதிகாரிகளும் வந்து முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் கல்வியில் மட்டுமல்ல, ஏற்கனவே ஒன்றிய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு ரூபா கூட அவங்க ஒதுக்கலை, ஒரு திட்டத்தை கூட ஒதுக்கலை. ஆனால் வாய் கூசாமல் இந்த மாதிரி நிதி கொடுத்துட்டு வரி கொடுத்துட்டு திருப்பி கேட்குற ஒவ்வொரு மாநிலமும் அது மாதிரி திருப்பி கேட்குறது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அவர்களும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது நாங்கள் எந்த காலத்திலையும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை குறுக்கு வழியில் திணிக்க முயன்ற எந்த வழியில் முயன்றாலும் அது எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த சுச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையும் தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். நாடு முழுவதும் அனைத்து மாநிலம் ஏற்றுக்கொண்டாங்க. தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்க மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறதே ஒரு நாடு முழுக்க ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு இந்தியாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்த ஒன்றியம் தான் இங்கே இந்தியாங்கிறது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அடையாளங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு புரிதல் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவிலே நம்பர் 1 தமிழ்நாடு. அது இருமொழி கொள்கை தான். இருக்கிறதுலே டாப் டாக்டர்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் தமிழில் படிச்சுட்டு போய் இன்றைக்கி உலக சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிதி திருப்பி எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் PM ஸ்ரீ ஃபண்டை சைன் பண்ணுறதுக்காக, PM ஸ்கூல் ஏற்றுக்கிறதுக்காக MOU போடுறதுக்கு குழு அமைச்சது ஏன் அப்படிங்கிற கேள்வி அதிமுக குழு தானே அமைச்சோம். நாங்கள் ஒன்றும் அவங்கள மாதிரி அடிமைத்தனமாக ஒன்றிய அரசு சொன்னதெல்லாம் வாங்க கொடுங்க நீட்டை அனுமதிங்கன்னு சொல்லி அது மாதிரி பண்ணலையே. குழு தானே அமைச்சோம். அது ஆராய்வதற்கான குழு அமைச்சோம். குழு அதை ஏற்றுக்கலையே. குழு ஏற்றுக்காத போது நம்ம என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டு இரட்டை வேடம் போடுது திமுக இந்த மாதிரி விவகாரங்களில். மத்திய அரசு ஒரு புரிதலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். யார் இரட்டை வேஷம் போடுறாங்க, யார் 3 வேஷம் போடுறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து எதிர்க்கட்சி தமிழக முதலமைச்சரை பொம்மை முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டே இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் அவரோட வேலையை பார்க்குறாரு, அவ்வளோதான்.